நம்ம வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கேஸ்கரோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கே போகும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்து ஜாயின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணதையும் 25 ரூபா உங்களுக்கு போனஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. எதுக்குடா இந்த ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பைசா லாபமே இருக்காது. ஆனால் இந்த கேஸ்கரோ வெப்சைட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ, மிந்த்ரா, ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு 1500க்கும் மேற்பட்ட ரீட்டெயில்ஸ் இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் கன்ஃபார்மாக எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்க்கோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரிவார்ட்ஸ் உங்களோட மை ஏர்னிங் செக்ஷனில் ஆட் ஆயிரும். ஒரு வாரம் கழிச்சு அந்த அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க்கே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் கீழே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி இந்த நேமை கேட்குறப்போல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வர ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நேமை நான் கேட்குறப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நிமிஷம் சிரிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் தான் யார் என்ன பண்ணாலும் சரி, எவ எப்படி பண்ணாலும் சரி, நான் மாதத்துக்கு 2-3 ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்மாக லான்ச் பண்ணியே தீர்வேன். வருஷத்துக்கு 20-30 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு தான் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோன், எதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டுக்கு தேவையா தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதை பற்றி எதையுமே யோசிக்காம தான் ரியல்மி இப்போ வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ வரைக்கும் இந்தியாவில் மட்டுமே 2020 ஆரம்பிச்சு ஒரு 8 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே 13 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட பக்கத்து நாடான இந்தியாவுக்கு இத்தனை ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹோம் கண்ட்ரியான சைனாவில் சொல்ல வேணும். இது வரைக்கும் 25க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ண 13 ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன, சைனாவில் லான்ச் பண்ண 25 ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதுங்க அதை பார்த்து நிச்சயமாக தெரிஞ்சுக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் சைனாவில் இந்த 25 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதால எனக்கு பத்தாது, இந்த 2020 முடியாதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2000 ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு லான்ச் பண்ணியே தீர்வுங்கிற கொள்கையின் அடிப்படையில் ரியல்மி நேற்று ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர செப்டம்பர் 1ஆம் தேதி மறுபடியும் சைனாவில் Realme X7 சீரிஸ் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் எடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனால் அந்த டீட்டெயிலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரியல்மி ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்ததையும் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ரெட்மி சைனாவில் அவங்களோட 10th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணங்காட்டி ரெட்மி K30 அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 22,000 ரூபா ஸ்பைஸ் பாயிண்ட்டுக்கு 5G மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நானே வாங்கி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காம்பினேஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த X7 சீரிஸை ரியல்மி எடுத்து வர மாதிரி தெரியுது. வேற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருந்ததை வச்சு பார்க்குறப்ப தெரியவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவோட TENAA வெப்சைட் அது லிஸ்டிங் ஆயிருக்கு. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அந்த சர்டிஃபிகேஷன் வெப்சைட் போகுது அப்படின்னாலே அந்த ஃபோனை பற்றின ஒரு 80% ஸ்பெக்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக தெரிய வந்துடும். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின 80% ஸ்பெக்ஸுமே நம்ம கன்ஃபார்மாக தெரிய வந்துருச்சு. ரிமைனிங் இருக்க 20% ஸ்பெக்ஸுமே சைனாவோட ஃபேமஸான டிப்ஸ்டரான டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன் மூலமாக லீக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க லீக் பண்ணுற எல்லாமே ஒரு 99% கன்ஃபார்மாக நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துருச்சு. இந்த வீடியோவில் Realme X7 சீரிஸில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸ் எடுத்து வருவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வருமா வராதா, அப்படி வந்தால் OnePlus நாட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் காம்பினேஷன் கொடுக்குமா கொடுக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்டையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி நம்ம டெக்னோ யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ட்ரோ ரொம்ப நீளமாக தான் இருக்கும், அதனால கடுப்பாக யாரும் வெளியே போயிடாதீங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இவ்வளோ நாளாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்து லீக்ஸ் வச்சு பார்க்குறப்ப இந்த X7 சீரிஸ் கீழே X7 X7 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரியல்மி எந்த ஒரு இடத்துலையுமே அஃபீஷியலாக 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறதா சொல்லவே கிடையாது. அதனால வர செப்டம்பர் 1ஆம் தேதி ஒன்று Realme X7 இல்லைனா X7 Pro இது ரெண்டு ஏதாச்சும் ஒரு நேம்ல தான் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. நீங்க காட்டிக்கு இமேஜஸ் பார்க்கல, இங்க ஃப்ரண்ட்ல 6.55 இன்ச் FullHD + ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனல், சாம்சங்கோட AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க மேல லெஃப்ட் கார்னர்ல சின்னதாக ஒரு பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பெசல்லாம் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. ரியல்மி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த அளவுக்கு சின்ன சைஸில் பெசல் கொடுக்குறாங்க. இதைத்தான் சைனாவில் மேஜர் செல்லிங் பாயிண்டாக வச்சு அந்த இமேஜஸ் காட்டிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு வரப்போ இதைத்தான் பெரிய விஷயமா ரியல்மி பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அதனால் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோலாம் கன்ஃபார்மாக 92%, 93% மேலே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இங்கே சூப்பர் AMOLED பேனல் கொடுத்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக இதை ரியல்மி ட்ரை பண்ணாமே இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இது கொடுத்துருக்காங்க. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு லெவலுக்கு சொல்லி எதிர்பார்க்குறேன். அப்படியே எங்கள் பேக் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் பாடி டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பிளாக் கலர், ஒயிட் கலர், பர்பிள் கலர்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த ஒயிட் கலர் ஆப்ஷன் மட்டும் தான் அந்த 10 இயர்ஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு ஓரளவு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாடியூலில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வெர்டிகல் அலைன்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் ரியல்மி மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஸ்கொயர் மாடியூல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இன்வெர்டட் எல் ஷேப்பில்
கேமரா அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே கேமரா பற்றி பேசல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. சாம்சங் சென்சாரா சோனி சென்சார் சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங் சென்சார் கொடுக்குறது தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். அது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. இது லீக்ஸ் தான், இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அங்கே மேலே கொடுத்துருக்க பஞ்ச் ஹோல்ல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வேணா கிட்டத்தட்ட கன்ஃபார்மான விஷயம் சொல்லுவேன். நிச்சயமா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சோனியோட IMX616 சென்சார் தான் இருக்கும். குவாலிட்டி எல்லாமே வேற லெவலில் இருக்கும், அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை லான்ச் பண்ண போகிறதா ரியல்மி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு பார்க்குறப்ப ரியல்மி ரீசெண்டாக சொன்ன 125 வாட் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து லான்ச் பண்ண சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த சர்டிஃபிகேஷன் வெப்சைட் போனது மூலமாக இங்கே ஒரு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறதா தெரியுது. 65 வாட் கொடுத்தாங்கனாலே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்ல எடுத்து வந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்ததை விட வேறு லெவல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் ஆகும்னு சொல்லி நான் நம்புறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2.6 GHz கிளாஸ் பிளானா கூடிய ஒரு ப்ராசஸர், அதுவும் 5G ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த லீக்ஸ் வச்சு பார்க்கல. இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 10,000 ப்ளஸ் ரெட்மி K30 அல்ட்ராவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறதா தான் தெரியுது. இந்த ப்ராசஸர் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். இது ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 5 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 855 ப்ளஸ் Realme X7 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். நிச்சயமாக ஒரு ஃபிளாக்ஸிக் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். இதுக்கு ஒரு 6GB RAM இல்லைனா 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இல்லைனா 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இங்கே ட்ரிபிள் ஸ்டார்ட் போடுறதுக்கு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. டூயல் சிம் போடுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 184 கிராம் கொடுத்துருக்காங்க. 8.5 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஹெவியாவெல்லாம் இருக்காது. ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப வேற லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி ரன் ஆகும். அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இன்னும் சில லீக்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் நார்மலாக Realme X7 ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்டு Realme X7 Pro அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்து அதுக்கு ஸ்னாப்டிராகனோட 865 ப்ளஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணி அது போக முன்னாடி ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுத்து 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்யூஷன் கொடுத்து MIயோட 10 அல்ட்ரா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கும் ஐக்கோட 5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்பினேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. அது செப்டம்பர் 1ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ நான் பார்த்தேன் பார்த்தீங்களா Realme X7 அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஸ்பெக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கன்ஃபார்மான விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் கன்ஃபார்மாக ரெட்மி K30 அல்ட்ரா லான்ச் பண்ண அதே பிரைஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. என்ன பிரைஸ்னு கேட்குறீங்களா, அதாவது ஒரு 2000 லான்ச் பண்ணுவாங்க. இன்னே பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 22,000 வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்து வரக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் 50-50 தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் எடுத்து வரக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ரெட்மி K30 அல்ட்ரா போக்கோ சப் பிராண்ட் கீழே எடுத்து வந்தாங்கன்னா நிச்சயமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வருவாங்க. OnePlus நாடுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே இதுவும் பயங்கரமான காம்பினேஷன் கொடுக்கும். அப்படி இந்தியாவுக்கு வரப்ப ஒரு 25,000 பிரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 25,000 பிரைஸ் பாயிண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.